Hello friends, welcome to Easy Software. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேரில் ஒரு எரர் வருது. அந்த எரரை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சாஃப்ட்வேருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதில் ஒரு இன்வாய்ஸ் போடுறோம். இன்வாய்ஸ் பண்ணோன்னே நான் இண்டெக்ஸ் இஸ் அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு ஒரு எரர் வருது. இந்த எரரை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் விட்டு வெளியே வரோம். எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுறோம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஐக்கான் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுக்குறோம். கொடுத்தோம்னா நம்ம சாஃப்ட்வேர் எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அந்த இடத்துக்கு போகுது. அங்கே ரிப்பேர் டிபி ஆர்னு அடிச்சுன்னா கீபோர்டில் ஆர் கீ அடிச்சுன்னா அந்த ரிப்பேர் டிபிங்கிற இடத்துக்கு போய் நிற்கிது. அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரீபில்ட்னு கொடுக்குறோம். ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் அதை முடித்த உடனே 2021 இயர் டைரக்டரி டபுள் கிளிக் பண்ணுறோம். இந்தான்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 ஃபைல் மட்டும்தான் வருது. இப்போ ரீபில்ட் கொடுக்குறோம். இப்போ ரீபில்ட் ஆகிடுது. இது எதனால் வருதுன்னா சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே இன்ப்ராப்பராக ஷட் டவுன் ஆகிறது, இல்லை ஹேங் ஆகிறது, இந்த மாதிரி இதில் வரும்போது நமக்கு இந்த மாதிரி எரர் வருது. ஓகே, இப்போ லாகின் கொடுத்து உள்ளே போயிட்டோம். இப்போ இன்வாய்ஸ் போடுறோம். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ இன்வாய்ஸ் ஆகுது. இன்வாய்ஸ் என்ட்ரி மாடிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுக்கு பிரிண்ட் வந்துடுது. ஓகே, ஒரிஜினல் காப்பி, டூப்ளிகேட் காப்பி, ட்ரிப்ளிகேட் காப்பி. இப்போ சாஃப்ட்வேர் விட்டு வெளியே வந்துடுறோம். ஓகே, இண்டெக்ஸ் இஸ் அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு எரர் வந்தால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.